அஜித்குமாருடைய காவல் மரணத்தில் சிபிஐயை தமிழக அரசு போட்டவுடன் அது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கைப்பாவை என்ற வார்த்தையை தாவேக தலைவர் விஜய் உச்சரித்ததை தான் இப்போ எடுத்து காட்டுறாங்க. ஆமாம், அப்படி உச்சரித்தது தவறு. தாங்கள் சிபிஐயை பற்றி இப்படி சொல்லி இருக்கிறோமே என்பது நாட்டெல்லாம் பரப்பப்படுது திமுகவால் என்பதனால்தான் தாவேகா நாங்கள் சிபிஐயை கேட்காம அவர்கள் கேட்டது உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு அமர்வு நீதியரசருடைய தலைமையில் ஒரு எஸ்ஐடியோ அல்லது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் ஒருவருடைய தலைமையில் எஸ்ஐடியோ போடுங்க என்பதாகத்தான் கேட்டாங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தமிழக முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் பல தரவுகளை எடுத்திருக்கிறது என்பதும், அதே சமயத்தில் நீதியரசரால் அறிவிக்கப்பட்ட ரிட்டு அந்த எஸ்ஐடி என்ற அந்த அஸ்ரா கார்கினுடைய முயற்சிகள் சில வேலைகளை நிறைய தரவு பண்ணியிருக்க என்பதையும் மறுத்து இதெல்லாம் தப்பு, நாங்கள் சொல்கிறது தான், தொடங்கத்திலேருந்து தொடங்குங்க என்று உச்சநீதிமன்றம் சொல்லலை என்பதை வில்சன் சுட்டி காட்டுறாரு. மிக சரியான பாயிண்ட். அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க தரவுகளை எல்லாம் ஒப்படைச்சிருங்க, சிபிஐ கிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார், விஜய் அவர்கள் நீதி வெல்லும்னு ஒரு ட்வீட் போட்டு அவர் சொல்றாரு. உண்மையாலுமே நீதி வெல்ல வாய்ப்பு இருக்கா? இந்தியாவில் உச்சநீதிமன்றத்திலிருந்து எது வருதோ அதுதான் நீதி. சென்னையில் ராஜாஜி அரங்கத்திலேயே தலைவர் கலைஞருடைய உடலை கொண்டு வைக்கும் பொழுது ஏற்பட்ட கூட்டத்தில் உள்ள நெரிசலிலோ அல்லது தகராறிலோ 3 பேர் இறந்தார்கள்னு சொல்லி வந்தது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி. இதே போல நம்ம மெரினாவில் விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சி, வெயில்னா கடும் வெயிலில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. அப்பமே அதில் 5 பேர் மரணமடையும். அப்போ அந்த 5 பேர் பலிக்கு யார் காரணம் என்ற விஷயம் இருக்குல்ல. அதிமுக தொண்டர்கள் தாவேகாவையும், தாவேகா தொண்டர்கள் அதிமுகவையும் தோழமையாக பார்க்கக்கூடிய ஒரு புதிய சூழல் உருவாயிருக்கு என்பது அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு உள்ள சூழல். அதற்காக அவருடைய தலைமை என்பது கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லிவிட்டு பாஜகவுடன் செல்லும் என்று நினைப்பது எப்படியும் பொருத்தமில்லாது. அதாவது பாஜக இருக்கும் கூட்டணிக்குள்ளார விஜய் போக மாட்டார்னு சொல்ல வரீங்க. பாஜக இருக்குமா அந்த கூட்டணியில், அதிமுக தாவேகா வரும் கூட்டணியில் என்பது நமக்கு தெரியாது. இவர்கள் 2 எதிர்க்கட்சிகளும் சேர்ந்தால் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதை தானாகவே யாரும் பேசுவாங்களே. அதனால தான் விஜய் புரிஞ்சுக்கிட்டு இந்த உணர்வை தெரிந்து கொண்டு ஒரு சினிமாக்காரனுக்கு நல்ல விளங்கும், சக்ஸஸ்ஃபுல் சினிமாக்காரனுக்கு என்பதனால் அவர் எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் சேர்த்து வச்சாரா மதுரை மாநாட்டில் என்ற கேள்வி வருது. காங்கிரஸ் கட்சி திமுகவை எதிர்க்கக்கூடிய தாவேகா என்ற விஜய் கட்சியுடன் நெருக்கமாவதும் ஊடாடல் செய்வதும் மென்மையாக அணுகுவதும் என்பதாக ஒன்று இருக்கிறது என்பது அகில இந்திய காங்கிரஸிலிருந்து வருகிறக்கூடிய புதிய அணுகுமுறையாக இருக்கிறது என்பதுதான் நான் சொல்லணும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு TSS மணி அவர்களுள்ளார். வணக்கம் மணி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஆர்டரை கொடுத்துருக்காங்க. கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை சிபிஐ விசாரிப்பாங்க. சிபிஐ விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அடங்கிய ஒரு குழு கண்காணிக்கும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஒன்று சிபிஐ போடுவாங்க, ஒன்று எஸ்ஐடி போடுவாங்க. கரூர் துயரத்தை பொறுத்த வரைக்கும் 2யுமே சுப்ரீம் கோர்ட்டு போட்டிருக்காங்க. நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? பொலிட்டிக்கலாக இதை பல பேர் ரிலேட் பண்ணிக்கிறாங்க. குறிப்பாக இணையத்தில் நாம் பார்க்கும்போது பிஜேபியினுடைய வலைக்குள்ள விஜய் சிக்கிவிட்டார் அப்படிங்கிற துணியில் பலரும் பேசுகிறாங்க. ஊடகங்களையும் பல பேர் பேசுகிறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை சார்? இல்லை, அதாவது அரசு இயந்திரத்தில் பல்வேறு அங்கங்கள் இருக்குது. அரசாங்கங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகள் நடத்துது. ஒன்றியத்திலானாலும் சரி, மாநிலங்களிலானாலும் சரி. அரசு இயந்திரத்தை முழுக்க அந்த கட்சிகளுடன் நம்ம சுருக்கி பார்த்தோம்னு சொன்னாலும் தனியாக விளங்க முடியாது. இந்திய துணைக்கண்டத்திலேயே அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையில் இங்கே சுயாட்சியாக செயல்படக்கூடியது இந்தியாவில் ஒரு மத்திய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம். அதை அப்படியே முழுக்க
பிஜேபி கையில் இருக்குன்னு சொல்வது என்பதோ, அல்லது சிபிஐ அல்லது அமலாக்கத்துறை எல்லாம் சொல்வது என்பதோ என்னாகும்னா அந்த துறைகள் மீதான அந்த ஏஜென்சிஸ் மீதான நம்பிக்கையை வந்து காலி பண்ணிடும். அப்போ இந்த பாராளுமன்ற ஜனநாயக பாதை இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையில் உள்ள அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிற பார்வை என்பது வந்து மழுங்கிடும். அப்போ அப்படித்தான் சொல்ல விரும்புகிறாங்களான்னு தெரில, இப்படி வந்து சுருக்கி சொல்வதனால. அதாவது முயற்சி எடுப்பார்கள் அரசியல் கட்சிகள் இது போன்ற ஏஜென்சிகள் மீது தங்களுடைய செல்வாக்கை செலுத்த என்பதோ, ஒரு மட்டம் வரை அவர்களால் அவ்வளோ செல்வாக்கும் செலுத்துவார்கள் என்பதோ எல்லாம் கடந்த கால வரலாறு இல்லைன்னு சொல்லணும். முழுமைப்படுத்தி சொல்வதற்கு இல்லை, அது வந்து தவறானது. இன்னும் சொல்லப்போனால் அஜித்குமாருடைய காவல் மரணத்தில் சிபிஐயை தமிழக அரசு போட்டவுடன் அது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கைப்பாவை என்ற வார்த்தையை வந்து தாவேக தலைவர் விஜய் உச்சரித்ததை தான் இப்போ எடுத்து காட்டுறாங்க. ஆமாம், அப்படி உச்சரித்தது தவறு. அது வந்து அப்படி முத்திரை குத்தினா இருக்கவே முடியாது. நம்ம எல்லா மீதும் நம்பிக்கை முழுக்க இருந்துடும். ஆனால் அப்படி சிபிஐ மேலே இப்படியெல்லாம் வரும் என்று சொல்லித்தான் தாங்கள் வந்து சிபிஐயை பற்றி இப்படி சொல்லி இருக்கிறோமே என்பது நாட்டெல்லாம் பரப்பப்படுது திமுகவால் என்பதனால்தான் தாவேகா நாங்கள் வந்து சிபிஐயை கேட்காம அவர்களுடைய மனுதாரராக அவர்கள் இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் கேட்டது உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு அமர்வு நீதியரசருடைய தலைமையில் ஒரு எஸ்ஐடியோ அல்லது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் ஒருவருடைய தலைமையில் எஸ்ஐடியோ போடுங்க என்பதாகத்தான் கேட்டாங்க. தமிழ்நாட்டு அதிகாரிகள் மட்டுமே அதில் இருந்தாச்சுன்னு சொன்னால் நமக்கு நீதி கிடைக்காது என்பதையும் சுட்டி காட்டியிருந்தாங்க. அதனால் அவர்கள்ட்ட கேட்டதுலேயும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சிபிஐ கேட்ட மனுதாரர்கள்ட்ட இருந்தும் ஒரு பக்கம், ரெண்டையும் இணைச்சி உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சு. ஓகே சார், தீர்ப்பு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தீர்ப்பை எப்படி பார்ப்பது என்பது அல்ல விஷயம். தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கு? தீர்ப்பில் வந்து முதல்ல இந்த தீர்ப்புக்கு அவங்க வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்திற்கும் பிஹெச் தினேஷ் மற்றும் மற்றவர்களுக்கும் உள்ளது என்பதாக, அதற்கு பிறகு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் பன்னீர்செல்வம் பிச்சமுத்துவுக்கும் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் என்பதாக, அதற்கு பிறகு இன்னொரு ரிட்டு பெட்டிஷனில் பிரபாகரனுக்கும் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுக்கும் என்பதாக, இன்னொன்று செல்வராஜுக்கும் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்பதாக, இன்னொன்று வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் ஜிஎஸ் மணிக்கும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்பதாகவும் தான் இந்த 5 வழக்குகள். ஆமாம், என்ன இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 5 வழக்குகள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் வெளியில் வந்து நாம் இப்போது இது வந்து தமிழக அரசு எடுத்த முயற்சிகளை, அதாவது தமிழக அரசு தான் காரணம் என்று குற்றம் சாட்டுவோர் ஒரு புறம், தாவேகா கட்சி தான் காரணம் என்று குற்றம் சாட்டுவோர் ஒரு புறம் என்பதாக இருக்கக்கூடிய இப்பொழுதே தேர்தலுக்கான 2 பக்க கூட்டணி என்பது போல் ஒரு கருத்து போயிட்டுருக்கு. போகும்பொழுது தமிழக அரசு தான் நியமித்த, முதலமைச்சரே நியமித்த ஒரு அருணா ஜெகதீசன் ஆணையம் என்ற ஒரு ஆணையமும் சரி, அல்லது தமிழக அரசினுடைய அரசு தலைமை வழக்கறிஞருடைய ஆலோசனையை கேட்டு தனி நீதிபதி கொடுத்த அந்த சிறப்பு புலனாய்வு என குழு என்றதும் சரி, இரண்டுமே வந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டு அதனுடைய நீங்கள் இதுவரை எடுத்த தரவுகளை அப்படியே சிபிஐட்ட கையில் கொடுத்துருங்க என்பது தான் உச்சநீதிமன்றத்திலே வந்திருக்கு. அப்படின்னா தமிழக அரசினுடைய முயற்சிகள் என்பதில் வந்து நம்பிக்கை இல்லை என்ற ரீதியில் அது வேறு ஒரு பாணியில் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. இதுதான். அதனால் நாம் என்ன பண்ணணும்னா, எப்பொழுதுமே ஒன்று வருது பவர்ஃபுல்லாக, ஒரு உத்தரவு என்பது அதிகாரபூர்வமானது, ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு அதிகாரம் கொண்டது. அப்படி வரும்பொழுது அதனால் என்ன, பலவீனமானவர்கள் இருக்காங்கல்ல, அந்த பலவீனமானவர்கள் யார்? ஓகே, இப்போது இந்த சிபிஐ வழக்கையாக வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த பிறகு அப்படின்னா தமிழக அரசு, திமுக ஆட்சியாளர்கள். அப்போ அவர்கள் மத்தியில் இருந்து சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறார் என்று நாம் அவர்களுடைய வழக்கறிஞராக இந்த நீதிமன்றத்திலும் ஈடுபட்டு, அதே சமயம் வந்து மாநிலங்களவையிலும் உறுப்பினராக இருக்கின்ற
வழக்கறிஞர் வில்சனுடைய வாதங்கள் இருந்தால் நம்ம முதல்ல எடுத்து பார்க்கணும். அதில் என்ன நியாயம் இருக்குது? பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தானே நிற்கணும் எப்போவுமே. இப்போ இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டது தமிழக அரசு, ஆமாம், திமுக ஆட்சி. அப்போ ஆட்சி கட்சி வந்து திமுக தான். இந்த ஆட்சி கட்சியினுடைய பலவீனமான நிலைப்பாட்டில் அல்லது ஆர்குமெண்ட்ஸ் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் பாதிக்கப்பட்டவங்க தானே அவங்க எடுத்த முயற்சிகள்லாம் வந்து நாங்கள் உண்மைகளை கொண்டு வர போகிறோம் என்ற எடுத்த முயற்சிகள்லாம் பலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இப்போ உச்சநீதிமன்றமும் அதை ஒத்துப்போவதனால இந்த தீர்ப்பில் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ அவர் என்ன சொல்ல வைக்க வராருன்னா, முக்கியமாக என்ன சொல்ல வராருன்னா, பாருங்கள் இதில் 2 பேர் ஏற்கனவே போட்ட வழக்கு என்பதே உச்சநீதிமன்றத்தில் போலி கையெழுத்து, போலித்தரமானது. அதாவது அவங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் போலியாக கையெழுத்து வாங்கி உடன்பாடு இல்லாமல் இதை வந்து போடப்பட்டிருக்கு. வீடியோ கான்ஃபரன்சிங்லாம் அவங்கள வர வச்சு பேச வச்சாங்க சார் சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ அப்படி அவர்கள் சொல்லும் பொழுது யாரை சொல்கிறாங்க என்று கேட்டால் அந்த செல்வராஜ் என்று சொல்லி போடுறாருல ஒரு, ஆமாம், அவருடைய வழக்கையும் அந்த பன்னீர்செல்வம்னு போட்டவருடையதையும் நான் சொல்கிறேன். ஆமாம், செல்வராஜ் தனது தங்கை மரணத்துக்காக போட்டிருக்காரா, அது ஒன்று. அந்த பன்னீர்செல்வம் என்பவர் வந்து தன்னுடைய மகன் 10 வயது பையனா, ஆமாம், அந்த பிரீத்தி பையன் இன்னைக்காக போட்டவர்களும் 2ம் பொய் என்பது தான் அவர் வைக்கிற வாதம். ஆமாம், ஏன்னா அந்த பொய்யே என்ற அவர்கள் மூலம் ஒரு மனுவை கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், இது வந்து நாளை இப்போ இடைக்கால தீர்ப்பு தான் கொடுத்துருக்குது உச்சநீதிமன்றம். நாளை முழு தீர்ப்பு வருவதற்கு முன்னால் இவருடைய மனுவையும் கவனத்தில் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், எடுப்பாங்க. எடுக்கும் பொழுது ஃப்ராடுலன்ட் மெத்தட், மோசடி வழியில் இந்த மனு செய்யப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் முழுக்க ரத்தாயிரும், உத்தரவை ரத்து பண்ணுவாங்க. அதனால் இந்த தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பை நீங்கள் ஓஹோன்னு கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது, கொண்டாடாதீய என்பதாக தாவேக்காவை பார்த்து சொல்கிறார். ஆமாம், ஊடக சந்திப்பில். அப்போ அவர் சொன்ன அந்த 2ம் என்ன என்று பார்க்கணும்ல. இதில் பன்னீர்செல்வம் தன்னுடைய மகனுக்காக போட்டது என்பதில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திற்கு இவர்கள் போய் அந்த வருவதற்கு முன்பே ஒரு காணொளி வந்து இங்கே சுற்றிச்சு. ஆமாம், பன்னீர்செல்வத்தினுடைய மனைவி ஷர்மிளா, அதாவது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் தொடர்பே இல்லை சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீதியில் ஒரு காணொளி வந்து சர்க்குலேட் ஆச்சு. சில பல ஆண்டுகளாக என்ன அவர் வரவே இல்லை, வந்தாலும் இருந்தார், கொஞ்சம் போயிட்டாரு. நாங்கள் அரசினுடைய அதாவது கணவனால் கைவிடப்பட்டவங்க சர்டிஃபிகேட் நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்றாங்க. கணவனால் கைவிடப்பட்டவன் சொல்லி போட்டு வாங்கி இருக்கலாம், மறுக்கலை. 2 பேருக்கும் தொடர்பில்லை என்பது அவர்களுடைய குடும்ப பஞ்சாயத்து மறுக்கலை. அதில் அந்த அம்மா பக்கம் முழு நியாயங்கள் கூட இருக்கலாம். ஆமாம், அது நமக்கு இப்போ வாதம் இல்லை. எஸ், வாதமே பையனுடைய அப்பா பையன் இறந்ததற்காக போடலாமா இல்லையா, எஸ், அவர் பயாலஜிக்கல் பேரண்டா இல்லையா, ஃபாதரா இல்லையா என்பது தான். அப்போ இவங்களே ஒத்துக்கிறாங்க பயாலஜிக்கல் பேரண்ட் தான். அப்போ அந்த தந்தை பெற்ற பிள்ளை, ஆமாம், அவருக்காக அவர் போடுவது எப்படி பொய்யாகும்? புரியுதுங்களா? அவங்க மனைவி குரல் வேறு, அவர் தந்தை குரல் வேறு என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால அவர் சொன்னார் 2 பாயிண்டில் ஒன்று. இன்னொன்று வந்து செல்வராஜ் அதேமாரி சொல்கிறாருன்ட்டு. அப்போ அது என்னன்னு பார்க்க வேண்டியிருக்குது. உச்சநீதிமன்றம் பார்க்கும், இவங்க கொடுப்பாங்கன்னு வைங்க. என்ன பிரச்சனைனா, எப்படிப்பா இந்த 3 பேர், பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், செல்வராஜாக இருக்கட்டும், பிரபாகரனாக இருக்கட்டும், உச்சநீதிமன்றம் வர போய் வந்து போடுறாங்க? ஓகே, பின்னாடி யாரோ இருக்காங்க. நீதிமன்றம் சில நேரங்களில் சில வழக்குகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறாயா, நீ பாதிக்கப்பட்டவன் மட்டும்தான் போட வேண்டும் அப்படின்னு சொல்லிடும். ஆமாம், அப்போ தான் எடுப்போம் அப்படின்ட்டு. அதனால் நீதிமன்றத்தை கண்டு எல்லோருக்குமே போதுக்கு முன்னாலேயே ஒரு பயமும் தயாரிப்பு உண்டு பொதுவாகவே குடிமக்களுக்கு. அப்போ இது எப்படிலாம் நடக்குன்னா, தமிழ்நாட்டில் டிஜிபிக்கு இன்சார்ஜ் போடுறாங்க. ஆமாம், இன்சார்ஜ் போட்டது தப்பு. ஏன்னா வழமையாக இருக்க வேண்டிய 3 பேரை எல்லாம் தாண்டி 6 பேரை தாண்டி வருது, அது தப்பு. அந்த வரிசைப்படுத்தல் என்றபடி சீனியாரிட்டி படி இல்லை, முன்னுரிமை கொடுக்கணும் மூத்தவர்களுக்கு என்பது இல்லை என்பதாக வழக்கு போடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஓய்வு பெற்ற என்ன டிஜிபியான ஏடிஜிபியாக இருந்த ரவி அவர் ஒரு காணொலி விட்டுருக்கிறார். ஓகே, அதுக்கு முன்னால் அது ஏற்கனவே இது போன்ற உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு, இன்னொரு இடத்துல நடந்துச்சு. அப்போல்லாம் வந்து போச்சு. போன பொழுது உச்சநீதிமன்றம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கவன் தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த பாதிக்கப்பட்ட 3 பேரில் யாரோ போட்டால் தான் உண்டுன்னு அவர் ஒரு வாதம் பண்ணார். ஆமாம், ஆனால் வெளியே உள்ள வழக்கறிஞர் போட்டதை எடுத்துக்கிச்சு உச்சநீதிமன்றம். அப்போ எந்நேரம் எடுக்கிறாங்க, எந்நேரம் எடுக்கலை, எந்நேரம் பாதிக்கப்பட்டவங்க தான் போடணும்னு சொல்கிறாங்க, எந்நேரம் மறுக்கிறாங்கன்னு நமக்கு புரியவே புரியாது.
அது வந்து நீதிபதிகளுடைய டிஸ்கிரிஷன் அப்படின்னுங்கிறாங்க, எஸ் அவர்களுடைய விருப்பப்படி அப்படின்னு. சரி, அப்படி என்ன இந்த 3 பேரும் வந்து போட்டது என்பதை யார் கொண்டு போனாங்கன்னு சொன்னீங்களே, யார் இவங்களை உச்சநீதிமன்றம் வரை கொண்டு போனது? அந்த அளவுக்கு செலவு பண்ண வேண்டுமே, லட்சக்கணக்கான ரூபாய், எப்படி செலவு பண்ணார்கள் என்ற விவாதம்லாம் வந்துச்சா? வந்துச்சு. அப்போ அதுவே வந்து தாவேக்காவிலாம் அங்கே டெல்லிக்கு போய் இதை செய்தவர் மேலே பழி என்பதாக அவரை நோக்கி பாஞ்சிச்சா பரப்புரைகள்? இப்பொழுது என்னன்னா, மறுபடியும் இப்போ எப்படி எதிர்த்தரப்பில் அதிலே 2 பேரை கொண்டு வந்துட்டு பிரேஷாட்சி மாரி ஆக்கி அவர்களை வந்து வைத்து மனு போட வைக்கிறாங்க திமுக அரசாங்கம் பக்கம். அப்போ இதுவும் இவர்களுடையதான்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால அவர்களை நேரடியாக போய் கரூரில் உள்ள லீகல் எய்டு, நாங்கள் ஏழைகள், எங்களுக்கு நீதிமன்றத்திற்கு போவதற்கு வசதி இல்லை, அதனால் எங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் வைத்து தாருங்கள், உச்சநீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்று நேற்று கொண்டு போய் கொடுக்க வச்சு அதையும் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒவ்வொருத்தரும் இது வந்து தயாரிப்பு தான். உங்கள் பரப்புரைக்கு எங்கள் பரப்புரை, எங்கள் பரப்புரைக்கு உங்கள் பரப்புரைன்னு ஒரு தயாரிப்பு தான் நடந்துட்டுருக்கு. இந்த தயாரிப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அது புரியணும். இந்த நேரத்தில் அந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, பிரபாகரன் என்ற அந்த 3வது ஒருத்தர் இருக்கார், பலியானவர் வீட்டுடைய மனைவி, அதற்காக வந்தவர், அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், என்னை வந்து உச்சநீதிமன்றத்தில் ஏன் போட்ட, அதை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லி போட்டு நான் ஒன்றிய பொறுப்பாளர் ரகுநாதன் ஏன் மிரட்டினார் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஆடியோவை கொடுக்க. ஆமாம், ஏன்னா நான் மிரட்டவே இல்லை, அந்த ஆளையே எனக்கு தெரியாது. அப்போ அவர் அவர் இந்த குறிப்பிட்ட கிராமம் என்னன்னு சொல்கிறார், அவ்வளோ தூரம். அது வேறு வழி வந்திருக்கு. அப்படியானா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பரப்புரைக்காக உள்ள செய்திகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஓகே, அதனால் அதை வைத்து கொண்டு பார்க்க முடியாது. அதனால் தீர்ப்பு என்ன சொல்லுது என்பதைத்தான் பார்க்கணும். ஒரு 40 பாயிண்ட் வந்து இந்த தீர்ப்பில் வந்து எழுதியிருக்காங்க. இவங்க யார், இந்த இருவர் வந்து மகேஸ்வரியா அஞ்சாரியா 2 பேரும், மகேஸ்வரி அஞ்சாரியா 2 பேரும் வந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்து இதை வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த தீர்ப்பில் சொல்ல போனால் சிபிஐக்கு கொடுக்கிறோம்னு சொல்லி கொடுத்துட்டு அதற்கு பிறகு இங்கே ஏற்கனவே இங்கே உள்ள ஒரு தனி நீதிபதிக்கு கொடுத்தது என்பதை பற்றி எப்படி கொடுத்தீங்க, இதனுடைய நேரடியான நீதிக்கான துறை என்பது மதுரையில் உள்ள உயர்நீதிமன்ற கிளையில் இருக்க, வழக்கும் நிற்கித, அப்படி இருக்கும் பொழுது எப்படி இங்கே கொடுத்தீங்க வழக்கெடுக்கலாம் என்பதாக உள்ள விளக்கமும் என்ன, அதை பற்றி எல்லாம் கொடுக்கணும். ரிஜிஸ்ட்ரார் பதிப்பாளர்னு உயர்நீதிமன்ற பதிப்பாளர், சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு கேட்டிருக்காங்க. இவர் வந்து கொடுக்கணும். அதை ஒட்டித்தான் அந்த இடைக்கால தீர்ப்பை தாண்டி உள்ள விவாதங்கள் இருக்கு. அப்போ அதில் வந்து அவங்க சொல்லும் பொழுது நாம் அதில் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னால், யார் வந்து மதுரையில் இப்படி இருக்குது, அது இங்கே வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்களே, மதுரையில் இப்படி இருக்குதுங்கிற விவரத்தை சொல்லணும். தமிழக வெற்றி கழகம் சொல்கிறாங்க எங்களை கூப்பிடவே இல்லை பார்த்தியா, நாங்கள் மனுதாரரே கிடையாது, மனுதாரரை எங்களை கூப்பிட்டா தானே நாங்கள் வந்து சொல்ல முடியும். ஆமாம், கருத்துக்களை எங்கள்கிட்ட கேட்காம கொடுத்துட்டாங்க. ஆமாம், அது ஒரு விவாதம் தான். ஆனால் இங்கே வந்து அரசு தலைமை வழக்கறிஞர்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஆமாம், என்ன அவர் தானே வந்து நேரடியாக பேசியவர். அவர் வந்து மதுரையில் வந்து இதே விஷயம் நிற்குதுங்க, ஓகே சொல்லணும், சொல்லலை. சரி, அது மட்டுமல்ல, அந்த ரிட் ஆஃப் மாண்டமஸ் என்பதில் கூட நாம் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தினேஷ் போட்டதில் கூட தேதி வந்து 30ஆம் தேதி மத்தியானம் கொடுத்து 3ஆம் தேதி என்பதாக 1ஆம் தேதி 2ஆம் தேதி விடுமுறையாக இருக்க கண்டு 3ஆம் தேதி மாலை தான் போய் சேருது டிஜிபிக்கும் என்ன ஹோம் செக்ரட்டரிக்கும்னா, அதற்கு முன்னாலேயே எப்படி வந்து வருது, இன்னும் போய் சேரலீங்க என்பதையும் அவர் தான் சொல்லியிருக்கணும். ஓகே, இந்த நீதியரசர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க முடியாது. எஸ், இல்லை, குறிப்பாக அந்த ரிட் ஆஃப் மெமரண்டஸை கிரிமினல் ரிட்டா பதிவு பண்ணிட்டாங்க, அதையுமே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ ஏன்னா ரிட் ஆஃப் மெமரண்டஸில் கரூரை பற்றி என்ன ஆய்வு என்பதெல்லாம் கேட்கல. ஆமாம், அவர் வந்து எஸ்ஓபி கேட்டு, எஸ்ஓபி, ஆமாம், வழிகாட்டும் நெறிமுறைகளை விதிப்பதற்கான இதை கேட்டிருந்தார். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷனல் ப்ரொசீஜர்ஸ் என்பதாக நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்க சொல்லி தான் கேட்டிருக்கார். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு வழக்கில் எடுத்துக்கொண்டு இவர் வந்து எஸ்ஐடி போட்டாரு, உள்ளே போயிட்டாரு என்றதையும் சேர்த்து விளக்கம் கேட்டிருக்காங்க. இருக்கட்டும், அது அவங்க விளக்கம் கேட்கட்டும். சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றம், சட்ட ரீதியாக ரிஜிஸ்ட்ரார் வந்து பதிவாளர் பதில் சொல்லட்டும், அப்புறம் தான் நமக்கு விளங்கும். நாம் சட்ட ரீதியாக எல்லாம் இல்லை. ஆமாம், அதனால் நாம் கருத்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் இதையெல்லாம் ஒரு நீதிமன்றம் முன்னால் வைக்க வேண்டியது தான் தமிழக அரசினுடைய தலைமை என்ன வழக்கறிஞர் இல்லையா, அரசு வழக்கறிஞர்.
அவர் வைக்கலை என்பதுதான் இதில் வந்து பார்க்கணுமே Okay. தவிர நீதியரசர் மேலே வந்து பாயக்கூடாது. அதுக்காக பரப்புரையெல்லாம் செய்ததெல்லாம் தப்பு தான். என்ன அதில் சில பேர் மாட்டியிருக்காங்க ஆமா என்பதெல்லாம் கூட அதில் வருதுன்னு நீங்கள். ஓகே இத்தனை விஷயங்களுக்கு மத்தியில் தமிழக முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் பல தரவுகளை எடுத்திருக்கிறது என்பதும், அதே சமயத்தில் என்ன நீதியரசரால் அறிவிக்கப்பட்ட ரிட்டு அந்த எஸ்ஐடி என்ற அந்த அஸ்ரா கார்கினுடைய முயற்சிகள் சில வேலைகளை நிறைய தரவு பண்ணியிருக்க என்பதையும் மறுத்து இதெல்லாம் தப்பு, நாங்கள் சொல்கிறது தான், தொடங்கத்துலேருந்து தொடங்குங்க என்று உச்சநீதிமன்றம் சொல்லலை என்பதை வில்சன் சுட்டி காட்டுறாரு. மிக சரியான பாயிண்ட். அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க தரவுகளை எல்லாம் ஒப்படைச்சிருங்க, சிபிஐ கிட்ட கொடுத்துருங்க என்பதா சொல்றார். இப்போ ரஸ்தோகி என்ற அஜய் ரஸ்தோகி, அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசரில் ஒருவராக இருந்து ஓய்வு பெற்ற ஆமா அஜய் ரஸ்தோகியை சொல்றாங்க. அவருடைய தலைமையில் ஒரு 3 பேர் கொண்ட எஸ்ஐடி ஒன்று இருக்கும். ஏன்னா அந்த எஸ்ஐடி என்ன பண்ணும்னு கேட்டால் அது வந்து இந்த மாதம் சிபிஐ செய்யக்கூடிய இன்வெஸ்டிகேஷனை புலனாய்வை தரவுகளை எடுத்து அறிக்கை மாரி கொடுக்கணும். ஓகே அவர்களும் கூட தேவைப்படும் பொழுது உச்சநீதிமன்றம் கேட்கும் கொடுக்கணும். அப்போ எல்லோரையும் ஃபாலோ பண்ணதுக்கே வச்சிருக்காங்க. புரியுது? ஓகே, ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக இப்படி வச்சிருக்காங்களா சார்? ஆமாம், அதாவது வெளிப்படைத்தன்மை மட்டுமல்ல, சரியான திசை வழியில் போக வேண்டும் விசாரணை என்பதற்காக இப்படி வச்சிருக்காங்க. இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் எதிர்த்தரப்பு அந்த அஜய் ரஸ்தோகி வந்து ஏற்கனவே தப்பான ஆள். அவர் பாருங்க அந்த பிக்னி பானு கேஸில் குஜராத்தில் என்ன ஒரு பில்கிஸ் பானுவினுடைய வழக்கில் அவங்க வந்து குற்றவாளிகளை விடுதலை பண்ணவர். ஓகே என்பதோடனே எல்லோருக்கும் இங்கே பயம் வந்துருச்சு, பெண்களுக்கு எதிராக. அதுக்கு எதிராக இன்றைக்கி கூட ஒரு தமிழ்நாட்டில் அவர் எவ்வளவு சரியானவர், யார் அஜய் ரஸ்தோகி வந்து சரியானவர்னு சொல்லுறதுக்காக நம்ம ஊரில் உள்ள ஜல்லிக்கட்டுக்க அவர் தான் வந்து உத்தரவு கொடுத்தாரு. அது தமிழ்நாட்டினுடைய பெருமை, கலாச்சாரத்தில் ஒன்றுன்னு சொன்னார், இல்லைன்னு சொன்னவங்களுக்கு எதிராக. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய கப்பல் படையில் பெண் அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் கொடுத்து பெண் அதிகாரிகள் கொண்டு வரலாம் என்பதற்கு மறுப்பு வந்த பொழுது ஏன் வரக்கூடாது பெண் அதிகாரிகள் என்று ஆதரவாக பெண்களுக்கு இருந்தார். இப்படிலாம் அது ஒரு பட்டியல் இன்றைக்கி வருது. ஓகே, அப்போ மீண்டும் மீண்டும் பரப்புரையில் சரியானவரா தவறானவரா என்ற பட்டியல் இருந்தாலும் நமக்கு வந்து ஒத்த ஆள் தீர்மானிக்க முடியாது, சரியோ தப்போ. இது வந்து ஒரு குழுவாக எஸ்ஐடி, அதற்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது சிபிஐ, அதுவும் வந்து கொடுக்க வேண்டிய இடம் உச்சநீதிமன்றம். அதனால உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில் நடத்த போகிற ஒரு விசாரணையாக இதனுடைய தொடர்ச்சியை பார்க்க வேண்டுமே தவிர இதுல மீண்டும் மீண்டும் சந்தேகங்களை கிளப்புவது என்பதற்குள்ள போகக்கூடாது. ஓகே சார், விஜய் அவர்கள் வந்து நீதி வெல்லும்னு ஒரு ட்வீட் போட்டு அவர் சொல்றாரு. உண்மையாலுமே நீதி வெல்ல வாய்ப்பு இருக்கா? அதுதான், அது நமக்கு வந்து எது வருதோ அதுதான் நீதிங்க. ஓகே, இந்தியாவில் உச்சநீதிமன்றத்திலிருந்து எது வருதோ அதுதான் நீதி, அதுக்கு பேர் தான் நீதி. புரியுதுங்களா? அதனால அதுல போய் விவாதம் பண்ணுவது அல்ல விஷயம். ஓகே, பிரச்சனையே என்னன்னா இந்த எஸ்ஓபி என்று சொல்லக்கூடிய ஸ்டாண்டிங் இந்த நிரந்தரமான ஒரு ஆபரேஷனல் ப்ரொசீஜர்ஸ், ஸ்டாண்டிங் ஆபரேஷனல் ப்ரொசீஜர், அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது இதற்கு முன்னால் தேவைப்பட்டதா? கரூரில் மட்டும்தான் இந்த சம்பவம் நடந்ததா? உதாரணமாக எடுத்துக்கிடுங்க, கலைஞர், நமது தலைவர் கலைஞருடைய மரணம் சம்பவித்தது. அது வந்து எல்லோருக்குமே வந்து மாபெரும் வருத்தம். அவர் வந்து மருத்துவ பயனாளியாகவே இருந்து தான் அப்படி வந்து சம்பவித்தது என்றாலும் கூட கலைஞர் போயிட்டாரே என்றதெல்லாம் நான் வந்து எல்லோருமே உருகி போன ஒரு நிகழ்வான நிகழ்வு. அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது 2020ஆம் ஆண்டு ஜூனில், அப்போ என்னன்னு சொன்னால் ஆங்கிலேயத்தில் கருணாநிதி ஃபியூனரல் 3 டை இன் மெலி அட் ராஜாஜி ஹால், சென்னையில் ராஜாஜி அரங்கத்திலேயே தலைவர் கலைஞருடைய உடலை கொண்டு வந்து வைக்கும் பொழுது ஏற்பட்ட கூட்டத்தில் உள்ள என்ன நெரிசலிலோ அல்லது தகராறிலோ அல்லது பிரச்சனையிலோ 3 பேர் இறந்தார்கள்னு சொல்லி வந்திருக்கு. ஆமாம், அப்போமே உள்ள விஷயம். அப்போ அதில் தெளிவாக வந்து விளக்கமும் சொல்கிறான். அப்போ உள்ள என்ன பழையதை நம்ம வந்து வரலாற்றை மறந்து விட முடியாது. அதில் சொல்லும் பொழுது இந்த மாதிரி வந்து people surged on to the steps trying to get close to the casket, அவருடைய உடல் வைத்திருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்திலே போய் பார்க்க வேண்டும் என்று முண்டி அடித்து கொண்டு போனார்கள். விஜய் என்ற பிரபல நடிகரை பக்கத்திலே போய் பார்க்க வேண்டும் என்று முண்டி அடித்து கொண்டு போனார்கள். நீங்கள் பார்க்கணும்,
முண்டி அடித்து கொண்டு போனவர்களை எல்லாம் நாங்கள் வந்து தற்குறிகள், என்ன அணில் குஞ்சுகள் என்று சொல்லுவோம். ஏனென்றால் அரசியல் அனுபவம் இல்லாத கட்சி புதிதாக வந்தது என்று சொல்வோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், அந்த மாபெரும் கட்டமைப்பு கொண்ட தொண்டர்கள், அண்ணாவிற்கு பிறகு இந்த கழகத்தை கட்டி காத்த கலைஞர் தலைவர் அவருடைய தொண்டர்கள், அவரால் வளர்க்கப்பட்ட ஒரு முதிர்ச்சி அடைந்த தொண்டர்கள், கட்டமைப்புடன் ஒழுங்காக அமைக்கப்பட்ட தொண்டர்கள், அவர்கள் முண்டியடித்து கொண்டு போனார்கள் என்பதாக வந்திருக்குது என்பதையும் வரலாற்று பார்க்கணும். அப்போ இது வந்து தவிர்க்க முடியாத இயற்கையான ஒரு நிகழ்வாக தான் நம்ம பார்க்கணும். இந்த போலீஸ் ரிசோர்ட்டட் டு இன்டர்மிட்டன்ட் லத்தி சார்ஜ் டு கிளியர் த க்ரௌட், அந்த கூட்டத்தை கலைக்க காவல்துறை அப்போ எடப்பாடி முதலமைச்சர் செய்த பொழுது என்ன, எ ஸ்டாம்பீட் லைக் சிச்சுவேஷன், இதை ஸ்டாம்பீட்னு சொல்லலை, ஓகே, கூட்ட நெரிசல்னு சொல்லலை, ஸ்டாம்பீட் லைக் சிச்சுவேஷன், அது மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது. அரவுண்ட் 51 சஃபர்ட் இன்ஜரிஸ், 51 பேர் இதில் காயமடைந்தார்கள். என்ன, இங்கே 146 பேர், வில்சன் அழகாக சொல்கிறாரு, 146 பேர் காயமடைந்தார்கள் கரூரில், சரிதானா? அதுக்கப்புறம் இதில் வந்து 3 பேர் இறந்தார்கள், அதில் வந்து 41 பேர் இறந்திருக்கிறார்கள். என்ன, அதேமாரி பிரீத்லெஸ்னஸ் அண்ட் வேர் அட்மிட்டட் டு த ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது மூச்சு திணறி என்பதாக இது ஆங்கில ஏட்டில் அப்பமே வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? அப்போது இது ஒத்த சூழல் என்பதாக நாம் புரிந்து கொள்ள போகிறோமா இல்லையா? இதிலிருந்து கற்றுக்கொண்டது என்னன்னு சொன்னால், அன்றைக்கு எதிர்க்கட்சி தான் வந்து தலைவர் தான் நம்ம தளபதி மு க ஸ்டாலின். அவர் வந்து அரசாங்கம் தான் பொறுப்பு என்பதாக சொன்னது என்பதும் கூட விவாதத்துக்கு வந்திருக்கு. எப்படியெல்லாம் வருது பாருங்கள், வரலாற்றை நம்ம பார்க்க தொடங்கினா. ஷென்பகம் 60 ஆஃப் எம்ஜிஆர் நகர் அண்ட் அன் அன்ஐடென்டிஃபைட் மேன், அடையாளம் தெரியாத ஆள், ஏஜெட் 60 என்ன, வேர் பிராட் டெட் டு த ஹாஸ்பிட்டல் அரவுண்ட் 11:20 AM அப்படின்னு சொல்லி போட்டு, சரவணன் a 37-year-old man suffered heart attack while standing in the crowd, கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தவர் திடீர்னு நெஞ்சொலி வந்துட்டு என்ன, அவர் இறந்து 4:45 கொண்டாடப்பட்டதெல்லாம் போட்டு இவ்வளோ விஷயங்களையும் போட்டிருக்காங்களே. அப்போது என்ன, we have to conduct a postmortem to ascertain the exact cause of death for both victims, இந்த இறந்தவர்களுக்கும் என்ன காரணம் என்று கண்டுபிடிப்பதற்காக நாம் வந்து பிணக்கூறாய்வு செய்ய வேண்டும் என்பதையும் அந்த ஏட்டில் வந்திருக்குன்னு வைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பொழுதே இது போன்ற நெருக்கடிகள் நெரிசல்களில் ஒரு SOPஐ எப்படித்தான் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் வந்தால், ஏன்னா அப்போ வந்து ராகுல் காந்தி வந்தாருங்க. ஆமாம், ராகுல் காந்தி NSGயோட வராருங்க, பாதுகாப்போட, பெரிய விஷயங்க. ஆனாலும் உள்ளே வர முடியல. எஸ், நான் திமுக க்ரௌடு தான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக எப்படி தலைவர் இறந்தபொழுது நெருங்கி தான் போவாங்க, பார்ப்பாங்க. நாம் இருந்தால் அப்படித்தாங்க போவோம். எஸ், இந்த தலைவர் கலைஞர் மேலே உள்ள பற்றும் பாசமும் அவருடைய எழுத்தும் பேச்சும் என்ன, இதை பார்த்து வளர்ந்து என்ன, அதை ரசித்து வளர்ந்தவங்க நாங்கள்லாம். அப்போ அப்படி இருக்கும்னு வைங்களேன், அது இயல்பான மனித சுபாவம். ராகுல் காந்தியே சுவரை தாண்டி வர வேண்டியது. எஸ், ஆமாம் இல்லையா? அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது என்பது உண்மை. அதற்கு பிறகு பாருங்க, சமாதியில், அண்ணா சமாதியில் தான் வைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய விவாதம் நடந்ததுக்கப்புறம் நீதிமன்றத்திற்கு போய் அதுக்கப்புறம் ஏற்பாடு செய்து வந்தோடனே அந்த வெற்றியில் எல்லோரும் வந்து பயங்கரமாக கொண்டாடி கொண்டு கோஷமிட்டு கொண்டு வந்தாங்க திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். அப்பொழுது வந்து அமைதியாக கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி போட்டு தலைவர் தான் சொன்னார். அதே போல் இங்கும் வந்து தள்ளு முள்ளில் வந்தவர்களை என்ன, அமைதியாக எல்லாரும் போங்கன்னு சொல்லிவிட்டு கட்டளையிடும் அளவுக்கு கட்டளை தளபதியாக இருக்கிறாரா விஜய், அல்லது செய்தாரான்னா 2 இல்லை. இது மு க ஸ்டாலினுக்கும் தளபதிக்கும் உள்ள, இந்த தளபதிக்கும் அந்த தளபதிக்கும் உள்ள வேறுபாடுன்னு வச்சுக்குவோம். ஓகே, அது வந்து ஒரு விஷயம். இப்படி பல்வேறையும் நாம் வந்து பலமான அம்சம் பலவீன அம்சம் பார்க்க வேண்டியது. இதையும் தாண்டி அப்பவும் போடலையா என்ன, இது மாதிரி நமக்கு ஒரு வழிகாட்டல் கிடைக்கலையா? சரி, அதற்கு ஏன்னா இப்போ SOP விவாதமாகி SOP தினேஷ் கேட்டார் என்பதெல்லாம் வரும்பொழுது தான் நாம் அதை வந்து பேச வேண்டியிருக்கு. அதையும் நமது முதல்வர் சொல்கிறாரு, இந்திய துணைக்கண்டமே நாடெங்கும் ஆச்சரியப்படும் அளவுக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு SOP வரப்போகிறது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதை முதல் பக்கம் தலைப்பு பக்கமே போட்டாங்க பிரபல தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு வந்து முக்கியமானது அந்த SOP என்பது. இன்னும் நமக்கு புரியுது, அது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷனல் ப்ரொசீஜர் என்பது. சரி, அதற்கு அடுத்து சென்ற ஆண்டுனா 2024. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி. இங்கே வந்து அக்டோபர் 6 இதே போல் நம்ம மெரினாவில், அப்போ அது மெரினாக்கு பக்கம், மெரினா ஒட்டி, இது மெரினாவிலேயே என்ன நடக்கு அப்படின்னா, ஏர் ஷோ, இந்தியாவினுடைய என்ன விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சி. வெயில்னா கடும் வெயிலில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. அப்பொழுது முதல்வருடைய குடும்பத்தினர் வந்தவர்கள் எல்லோரும் பார்த்தாங்க, ரசித்தாங்க. எல்லோரும் ரசிக்கக்கூடிய நிகழ்வு தான், இல்லைன்னு சொல்லலை. என்ன, பத்திரமா இருக்கிறவங்க வீட்டிலேயே இருந்துக்கிட்டு தொலைக்காட்சியில் பார்த்தாங்கிறது வேறு. அதில் என்ன, அவர்கள் பாதுகாப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டிய பொறுப்பை காவல்துறை செய்தது உண்மை.
ஆனால் அதற்கு பிறகு அங்கே வந்து ஒரு பக்கம் அடைபட்டதாகவும் இன்னொரு பக்கத்தில் இருந்து அவ்வளோ தூரம் போக முடியல. இதாவது விஜய் வந்து பேசுவதற்கு முன்பே என்ன தள்ளு முள்ளில் நெருங்கி நடிகரை பார்க்கணும்னு போகுது. ஆமாம். அங்கே விமானப்படை சாகசத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்பும்பொழுது வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தானே இருக்கணும். அப்பமே அதில் 5 பேர் வந்து மரணமடைகிறாங்க. அப்போ அந்த 5 பேர் பலிக்கு யார் காரணம் என்ற விஷயம் இருக்குல்ல, அது கூட்ட நெரிசல். அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க, நீர்ச்சத்து குறைவு என்பதும் நடந்தது, டீஹைட்ரேஷன் சொல்கிறாங்க. அப்போ நீர்ச்சத்து குறைவு, கூட்ட நெரிசல் என்ற காரணங்களைத்தான் இப்பொழுது என்ன கரூரிலும் சொல்லப்படுகிறது. மருத்துவமனையில் இருந்து போஸ்ட்மார்ட்டத்தின் மூலமாக மருத்துவர்கள் என்பதாக சொல்லப்படும் பொழுது, இதே போல சென்னையில் 5 பேர் மரணமடைந்தது என்பதற்கு உடனடியாக அதற்கான ஆய்வும் போட்டு ஒரு SOP போட்டிருந்தா, இப்பொழுது நமது தலைவர் முதல்வர் கலைஞர் முதல்வர் ஸ்டாலின் சொல்வது போல அது என்ன ஆகிருக்கும்னு சொன்னால், பயனுள்ளதாக காவல்துறையினுடைய அல்லது நகர வருவாய்த்துறையினுடைய அதிகாரத்திற்கு கரூர் கிடச்சிருக்குமே, அதையும் மீறி யாரும் போக முடியாமல் அளவுக்கு காவல்துறை கட்டுப்படுத்த முடிந்திருக்குமே. அதை காட்டி விஜய் போன்ற புதிய கட்சிக்காரங்களுக்கு கூட இத்தனை விஷயங்கள் இருக்குது. அப்போது வரலாறு என்பது பின்னோக்கி பார்த்து என்னெல்லாம் அனுபவங்கள் என்று கற்றுக்கொண்டு நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். இத்தனை விஷயங்களையும் எடுத்து உச்சநீதிமன்றத்தில் வைப்பார்களா, சிபிஐ முன்னால் எடுத்து சொல்லுவார்களா என்றெல்லாம் கேட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு தெரியாது. ஓகே சார், அதெல்லாம் செய்ய வேண்டியவங்க அரசியல்வாதிகள், அதில் சம்மந்தப்பட்டோம். ஓகே சார், வழக்கை பற்றி விரிவாக பேசியிருக்கீங்க சார். அரசியல் சார்ந்த சில பல கேள்விகள் இருக்குது. எடப்பாடியார் போகிற எல்லா கூட்டத்திலையும் தாவேக்க கொடியை பிடிச்சிக்கிட்டு தொண்டர்கள்லாம் நிற்கிறாங்க. ஒரு புதிய கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டோம் அப்படிங்கிற துணியில் எடப்பாடியார் பேசுகிறாரு. இன்றைக்கி வானதி சீனிவாசன் நீங்கள் கூட ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி வரப்போதுன்னு பேசுகிறாங்க. அந்த ஸ்ட்ராங்கான கட்சி எதுன்னு கேட்டால் நீங்கள் நினைக்கிற ஸ்ட்ராங்கான கட்சி தான் கூட வரப்போதுன்னு சொல்கிறாங்க. சார், விஜயை குறி வைக்கிறாங்களா இந்திய கூட்டணி? இல்லை, வானதி சீனிவாசன் வந்து பாஜக கட்சியில் இருக்காங்களா, அதிமுக கட்சியில் இருக்காங்களா? பாஜகவில் இருக்காங்க. ஏன்னா அவங்க வெற்றி அடைந்திருக்காருன்னு அதிமுகனாங்க, நயனா வெற்றி அடைந்திருக்காருன்னு அதிமுகனாங்க. என்ன அதனால தான் எனக்கு வந்து அவங்க இப்படி சொன்னோன்னு ஆச்சரியமாகி போச்சு. ஏன்னு கேட்டால் பாஜக வேறு கட்சி, அதிமுக வேறு கட்சி தானே. ஆமாம், இருவரும் கூட்டணி என்று ஒப்பந்தம் பேசி முடித்து கையெழுத்து போட்டு அறிவிக்கலை. ஆனால் எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு, ஜனவரியை ஒட்டித்தான் என்ன கூட்டணிகள் அறிவிக்கப்படும் சொன்னாரா இல்லையா? அதற்கு இதுவும் தானே பொருந்தும். அப்படி இருக்கும் பொழுது வந்திருப்பவர்களை எடப்பாடியே என்ன சொல்கிறாரு, அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் வருபவர்களிடம் உங்கள் மேலதிகாரத்திடம் ஒப்புதல் பெற்று வாருங்கள் என்று சொன்னார்கள்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாம் கேள்விப்பட்டது என்னென்னா, நாமக்கல் மாவட்ட செயலாளர் வந்து அவர் சொன்னாராம், நீங்கள் வந்து அடுத்த கட்சியினுடைய கூட்டத்திற்கு கொடியை தூக்கிட்டு போவது என்பது நமது கட்சியினுடைய தலைமையினுடைய அறிவிப்பு இல்லாமல் செய்யாதீங்கன்னு. ஆமாம், மீறி அவங்க மாட்ட என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அது நாமக்கல்லையும் சரி, எடப்பாடி வரும்பொழுது ஈரோட்லேயும் சரி செய்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே வந்து இன்னும் கட்டமைக்கப்பட்ட ரீதியில் உருவாகும் பொசிஷனில் தான் இருக்குது, முழுமையாக உருவாகவில்லை என்று தாவேக்காவை பற்றி எல்லோரும் சொல்லக்கூடிய கருத்து. அதாவது தொண்டர்கள் மத்தியில் நாம அதிமுகவோட கூட்டணி வைக்கணுங்கிற மைண்ட் செட்டாக தாவேக்கா தொண்டர்கள் இருக்காங்களா? அந்த மனநிலைக்கு போகத்தான் செய்வாங்க. அதாவது முதலமைச்சராக என்ன எங்களுடைய தளபதி என்ற தலைவர் வரணும் விஜய் என்பதற்காக மட்டுமே என்ன மூச்சு விட்டு கொண்டிருக்கக்கூடிய தாவேக்காவினுடைய தொண்டர்கள் இந்த தாக்குதலுக்கு பிறகு அரசு அதிகாரத்தினுடைய சுற்றி வளைத்தற்கு பிறகு என்ன அடக்குமுறை என்று அவர்கள் உணர்ந்த பிறகு அவர்கள் பெரிய கட்சியாக மாற்றா இருக்கக்கூடிய அதிமுகவுடன் இணைந்து செய்வோம் என்று நினைப்பாங்க. அதற்காக அவருடைய தலைமை என்பது ஃபேசிஸ்ட் பாஜக என்று சொல்லிவிட்டு, கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லிவிட்டு பாஜகவுடன் செல்லும் என்று நினைப்பது வந்து எப்படியும் பொருத்தமில்லாதது. ஏன்னா ஒரு நடிகர், உச்சபட்ச நடிகர், அவர் மூலமாக அந்த பிரபலத்தின் மூலம்தானே அவர் வந்திருக்காரு. அதற்காகத்தானே கூட்டமும் வருது. அதைத்தானே நான் வந்து ரசிகர்களை தோழர்களாக மாற்றுகிறேன் என்று சொல்லி போட்டு பேசினார் மதுரை மாநாட்டிலையும். அப்போ தோழர்களாக மாற்றுவது என்பது அரசியல் மயப்படுத்தல் தானே. அப்படி படுத்திக்கிட்டு இருக்கிறவர் என்ன பாஜகவுடன் போய் சேருவது, பாஜக இருப்பதற்கு பொழுதே அந்த கூட்டணியில் சேருவது என்று நடக்குமானால் அதெல்லாம் தொண்டர்களை பாடாப்பாடுபடுத்துகிறவராக மாறிடும்ல. அரசியல் படுத்துவதற்கு பதில் பாடாப்பாடுபடுத்துவது என்பதாக மாறி. அதாவது பாஜக இருக்கும் கூட்டணிக்குள்ளார விஜய் போக மாட்டார்னு சொல்ல வரீங்க.
பாஜக இருக்குமா அந்த கூட்டணியில், அதிமுக தாவேக வரும் கூட்டணியில் என்பது, தாவேக வரும் கூட்டணியில் என்பது நமக்கு தெரியாது. நீங்க சொல்றத பார்த்தா டிடிவி தினகரன் திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை அதிமுக தாவேக கூட்டணி உருவானால் பாஜக எடப்பாடி கழட்டி விட்டுருவாரு அப்படிங்கிற துணியில தான் வந்து டிடிவி தினகரன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விருப்பம் அதுவாக இருக்கு. அதனால ஒவ்வொருவரும் வந்து அவரவர்கள் கருத்து சொல்வது என்று சொன்னாலும் ஓகே, ஆளும் திமுகவை பொறுத்தவரை அதிகாரத்தை கையில் வைத்துக்கொள்ள ஒன்றிய அரசை கையில் வைத்திருக்கக்கூடிய பாஜகவுடன் அதிமுக போய் சேரக்கூடாது என்ற உணர்வு என்பது இருக்கு. ஓகே, இது ஒரு உண்மை. ஆனாலும் கூட என்ன நடப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், ஓகே, அதிமுக தொண்டர்கள் தாவேகாவையும் தாவேகா தொண்டர்கள் அதிமுகவையும் தோழமையாக பார்க்கக்கூடிய ஒரு புதிய சூழல் உருவாயிருக்கு என்பது அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு உள்ள சூழல். ஓகே சார், ஒருவேளை கூட்டணியாக முகில்க்குமா தாவேகா அதிமுக கூட்டணியாக உருவார வாய்ப்பு இருக்குமா? அப்படி உருவானால் திமுகவை வீழ்த்த முடியுமா? வீழ்த்த முடியுமா முடியாதான்னு எல்லாம் ஆர்வடத்துக்கு போகக்கூடாது. இன்றைக்கு வந்து முந்தா நேத்து இதயக்கனி படத்தினுடைய 100வது நாள். சரி, எங்கே நடக்கு? சென்னையில் லிபர்ட்டியில் ஆல்பர்ட்டில் நடக்கு. சரி, இது எம்ஜிஆர் படம். ஆமாம், எம்ஜிஆருக்காக பெரிய அளவுக்கு செல்வாக்கு உள்ளவர்கள், அதுவும் 100வது நாளை ஒரு விழா போல கொண்டாடி சையதுரைசாமி போன்றவர்கள்லாம் வந்திருந்து அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வழிந்தது கூட்டம், கொட்டகை வழிந்தது எனும் அளவுக்கு யாருக்கும் அங்கே சீட்டு கிடைக்கவில்லை. ஓகே, புரியுதுங்களா? கிடைக்காததுனால முதல் இதில் இருக்க வேண்டியவங்க கூட மேல் சீட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்க, எதையாவது வாங்கிட்டு வந்துடணும். அப்படி கூட்டம் நிரம்பி இருந்த இடத்துல முதல்வரை பற்றி முதல்ல எம்ஜிஆர் விஷயத்தில் ஒன்று போடணும்னு போடுறாங்க. எல்லோரும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகே, நிறுத்திட்டாங்க. உடனே இந்த நிகழ்வு நடந்திருக்குன்னு சொன்னால் என்ன பொருள்? 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் வந்தவர்கள் எல்லாருங்க. அங்கே ஓகே, 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இன்னமும் எம்ஜிஆர் ரசிகர்களாக இருக்கிறார்கள். ஓகே, அப்போ எம்ஜிஆர் ரசிகர் என்பது இன்னமும் இருக்கிறது. ஆனால் அது ஒரு அரசியல் தானே. எம்ஜிஆர் ரசிகர் என்பது காங்கிரஸுக்கு எதிரான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலாக 1967 அறியப்பட்டது என்பதும் அண்ணாவால் அது வரையப்பட்டது என்பதும் நமக்கு தெரியும். ஆமாம். அதற்கு பிறகு 71 திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் பொருளாளர் எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட பிறகு எம்ஜிஆருடைய அரசியல் என்பது என்னதான் ரசிகத்தன்மைன்னு நாம் சொன்னாலும் சுட்டி காட்டினாலும் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அரசியல் என்பதாக பொருள். ஆமாம். அது முந்தா நேத்து ஆல்பர்ட் தேட்டர் வரை நடக்குன்னு சொன்னால் அந்த 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படி மனோநிலையும் 40 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் விஜய் என்ற அடுத்த தலைமுறையினுடைய இளைய தலைமுறையுடைய மனோநிலையும்னா 2 பேரும் சேர்ந்தா, அதனால தான் விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த உணர்வை தெரிந்து கொண்டு ஒரு சினிமாக்காரனுக்கு நல்ல விளங்கும் சக்ஸஸ்ஃபுல் சினிமாக்காரனுக்கு என்பதனால் அவர் எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் சேர்த்து வச்சாரா மதுரை மாநாட்டில் என்ற கேள்வி வருது. ஆமாம். அதனால் இது எல்லாமே என்னென்னா மக்கள் மீது ஒரு பரப்புரை பாய்ச்சலை பாய்ச்சி அவர்களிடமிருந்து வாக்குகளை பெறுவதற்கு தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய அனைத்து செயல் தந்திரங்களும், அதில் தப்பு ரைட்லாம் சொல்ல முடியாது இல்லையா, அதுதான் நடக்குது, நடைமுறை யதார்த்தத்தில் இருக்குது என்பதை நாம் பார்த்த பிறகு இவர்கள் 2 எதிர்க்கட்சிகளும் சேர்ந்தால் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதை தானாகவே யாரும் பேசுவாங்களே. ஓகே, ஓகே. இதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறைகளும் விஜய் கட்சியுடன் நெருக்கமாகவும் அன்பாகவும் மென்மையாகவும் இருக்கிறது என்பதையும் மறுத்து பேச முடியாத காலமாச்சே. இல்லை, காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து கலக குரல் வந்துருச்சு. கிரீஷோட அங்கே இருந்து 120 தொகுதிகள் வேணுங்கிறாரு. சட்டமன்ற கட்சித் தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குகிறாரு. எம்பி விஜய் வசந்த் அவர்களுமே வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கூடுதல் சீட்டுங்கிறாரு. ஒரு நீங்க சொல்வதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கூட்டணியினுடைய தலைமையிடம் காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கைகள், நான் அதை சொல்லவில்லை. ஓகே, அது யார் வேண்டுமானாலும் கோரிக்கை வைக்கலாம், அவர்களுக்கு உரிமை உண்டு ஒவ்வொரு கட்சிக்கும். ஓகே, அதற்கு பிறகு அதை வந்து முழுமையாக ஏற்காமல் இருக்கலாம். தலைமையில் உள்ளவர்கள் அவர்களுக்குள் பேசி தீர்த்து கொள்வார்கள். ஒரு கூட்டணிக்குள் ஒரு வலுவான கூட்டணி, அது பிரச்சனையே இல்லை எனக்கு. காங்கிரஸ் கட்சி திமுகவை எதிர்க்கக்கூடிய தாவேகா என்ற விஜய் கட்சியுடன் நெருக்கமாவதும் ஊடாடல் செய்வதும் மென்மையாக அணுகுவதும் என்பதாக ஒன்று இருக்கிறது என்பது அகில இந்திய காங்கிரஸிலிருந்து வருகிறக்கூடிய புதிய அணுகுமுறையாக இருக்கிறது என்பது தான் நான் சொல்ல வந்தேன். இது வேறு, அது வேறு. ஓகே, ஓகே. வேணுகோபாலை மையப்படுத்தி நீங்க பேசுறீங்க. கேசி வேணுகோபால் மட்டுமல்லாமல் அது வந்து பொதுவாகவே இருக்குது. ஓகே, அதாவது ஏன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு இந்த வழக்கை எடுக்கும் பொழுதே,
இது வந்து இந்திய துணைக்கண்டம் எங்கும் சொல்லுது, கண்ட்ரி லெவல். எஸ் நாடெங்கிலும் மக்களுடைய உணர்வுகளை என்ன எதிரொலிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய வழக்கு இப்படிதான் தொடங்கும். ஆமா மக்கள் ஒவ்வொருவருக்கும், குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. இதை வந்து யார் என்ன காரணங்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு என்பதையும் சேர்த்து சொல்லு. ஓகே, இந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததனால்தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது இவ்வளவு தூரம் விவாதிக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக கரூர் வழக்கு தீர்ப்பை பற்றி, இடைக்கால தீர்ப்பை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக விஜயை நெருங்குறாங்க, அதே போல் காங்கிரஸும் விஜயை நெருங்குறாங்க. அதிமுக தாவேகா கூட்டணி உருவானால் ஆளும் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கக்கூட வாய்ப்பாக இருக்கணும்னு நீங்கள் பார்வை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி மணி சார். வணக்கம்.